செல்ஃபிஷ் ஜெயிண்ட் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் ஹார்ட் எமோஜி போடுங்க. ஒரு நாள் ஒரு தோட்டத்தில் குழந்தைங்கள்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்போது ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்த ஜெயண்ட் இந்த குழந்தைங்களை பார்த்ததும் கோபமாகி எல்லா குழந்தைங்களையும் துரத்துறாரு. அவரோட தோட்டத்தை சுற்றி ஒரு பெரிய சூரனும் எழுப்புறாரு. அதுக்கப்புறம் அந்த தோட்டத்தில் குழந்தைங்க விளையாடுறதே இல்லை. பனிக்காலம் வருது. பனிக்காலத்தில் எந்த பூக்களும் பூக்கலை. பனிக்காலம் முடிஞ்சு வசந்த காலம் பிறக்குது. ஊரில் எல்லா இடத்துலையும் பூக்கள் பூத்து குலுங்குது. ஆனால் ஜெயண்ட்டோட தோட்டத்தில் மட்டும் இன்னும் பனிக்காலம் அப்படியே இருக்குது. இதுக்கான காரணம் புரியாமல் ஜெயண்ட் குழப்பத்தில் இருக்கார். அப்போது ஒரு நாள் ஒரு குட்டி பையன் அவர் கட்டின சோரில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்ட வழியாக உள்ளே வரான். அவன் அங்கே இருக்க ஒரு மரத்து மேலே ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்போது அவரோட தோட்டத்துக்கு பறவைகள் வர்றதை ஜெயண்ட் பார்க்குறாரு. அப்போ தான் ஜெயண்ட்டுக்கு புரிஞ்சுது தான் எவ்வளோ சுயநலத்தோடு இருந்திருக்கோம் அப்படின்னு. உடனே ஜெயண்ட் அந்த பையனை மேலே ஏறுறதுக்கு உதவி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் கட்டி இருந்த செவத்தை மொத்தமாக அடிச்சுட்டு எல்லா குழந்தைகளும் உள்ளே விளையாட விடுறாரு. உடனே அவருடைய தோட்டம் முழுக்கவும் பூக்கள் பூத்து குலுங்க ஆரம்பிச்சது. எல்லா பறவைகளும் வர ஆரம்பிச்சது. இது ஷார்ட்ஸுன்றதுனால என்னால் இந்த கதையை ரொம்ப குட்டியாக தான் சொல்ல முடியுது. இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதோட ஃபுல் வீடியோ போடுறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.